அதாவது இந்த படம் வந்து என்னன்னு கேட்டா எங்க குடும்பம் மாதிரி. அதாவது வந்து அண்ணன் தம்பி 3 பேர் நாங்க. எங்க அம்மா அப்படிதான் பார்த்தான். அதுல வந்து நான் செல்வம்ன்ற கேரக்டர் நான் தாங்க அதுல கடைசி பையன். அதே மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா எங்க அண்ணங்க வந்து பார்க்கல, நான் பார்த்தேன். இதை பார்க்கும்போது அந்த படத்தை நாங்க செஞ்ச மாதிரியே, நாங்க எங்க வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. படத்துல அருமையா இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த சமுதாயத்துல இப்படி ஒரு வாழ்க்கை மதுரை மாவட்டத்தில் நடந்துக்கிட்டோம். அதை கட்டுரமாக கொண்டு வந்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி படம் இனிமேல் யாரும் எடுப்பாங்களான்னா வாய்ப்பு இல்லை. இன்னொரு பாரதி ராஜா தான் டைரக்டர் தான். பாரதி ராஜா வந்து பீரியட் முடிஞ்சாலும் ஒரு ரூபத்தில் வர்றாரு இன்னைக்கு கேட்டா. அப்படி இருக்கு. உங்களோட வாழ்வியல் எடுத்திருக்காங்க. உங்க கேரக்டர் எப்படி இருக்கு படத்துல பார்க்கும்போது? எங்க கேரக்டர் வந்து நான் பார்த்த மாதிரியே இருக்கணும். இருந்தாலும் எங்கள் கடைசி பிள்ளை நான் வீட்டில் அதே மாதிரி அந்த கேரக்டர் கொண்டு வந்தாங்க. பார்க்கும்போது நான் அது இப்படி ஒரு படமாக நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு கனவோட நினச்சிருக்க போது இப்படி ஒரு கதையை கொண்டு வந்து எடுத்துருக்காங்க. உண்மைக்கு அந்த டைரக்டர் நான் சொல்கிறேன், அவர் தான் பாரதி ராஜா, அடுத்த பாரதி ராஜா. உண்மைக்கு சூப்பர்.